My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. இந்தியாவில் நீங்கள் MBBS படிக்கணும் அல்லது BDS படிக்கணும் அல்லது ஆயுஷ் கோர்சஸ் ஆயுர்வேதா சித்தா ஹோமியோபதி யுனானி இந்த மாதிரியான ஆயுஷ் கோர்சஸ் இதெல்லாம் படிக்கணும்னா நீட் எக்ஸாமினேஷனில் மார்க் அப்படிங்கிறது தேவை. நீட் மதிப்பெண்களை வைத்து தான் நான் சொன்ன இந்த கோர்சஸ்க்கெல்லாம் அட்மிஷன் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஆண்டுல இருந்து பாராமெடிக்கல் கோர்சஸில் ஃபிசியோதெரப்பிக்கும் ஆக்குபேஷனல் தெரப்பிக்கும் இந்த ரெண்டு கோர்சஸ்க்கு நீட் அவசியம் மேண்டேட்டரி, அதாவது நீட் அப்பியரன்சஸ் மேண்டேட்டரின்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் கொடுத்திருந்தாங்க. நமக்கு NACHP அவங்க வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்திருந்தாங்க. இப்போ அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பாராமெடிக்கல் கோர்சஸ்க்கும் அதாவது ஆக்குபேஷனல் தெரப்பி அண்ட் பிசியோதெரப்பி BPT அண்ட் BOT இந்த ரெண்டு கோர்சஸ்க்கும் நீட் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் மறக்காம இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் யாராவது BPT BOT படிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க, அதுக்காக தான் நான் நீட் எழுத போறேன் அப்படின்னு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நீட் எல்லாம் அவசியம் இல்லை. 12th மார்க்கை வச்சுட்டு BPT BOTக்கு அட்மிஷன் போட்டுக்கலாம். பாராமெடிக்கல் கோர்சஸ்க்கு ஆல்ரெடி தேவையில்லை, BPT BOTக்கு தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ அந்த ரெண்டு கோர்சஸ்க்குமே நீட் வேண்டான்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு, யார் இதை சொன்னாங்க, இதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இது வந்து நம்மளுடைய வெப்சைட் நேஷனல் கமிஷன் ஃபார் அலைடு அண்ட் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷன் NACHP. இவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஒன்று கொடுத்துருந்தாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்குபேஷனல் தெரப்பிங்க நோட்டிஃபிகேஷனில் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு போன 2 மாதங்களுக்கு முன்பதாக இருந்தே இந்த அப்டேட் 3 மாதங்களுக்கு முன்பதாக இருந்தே பாராமெடிக்கல் கோர்சஸ் எல்லாத்துக்கும் நீட்டுன்னு சொல்லிருந்தாங்க ஃபர்ஸ்ட். அப்புறம் என்னென்ன கோர்சஸ்க்கு நாங்கள் அப்புறமா சொல்றோம்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக வந்து நோட்டிஃபிகேஷன் படி பாராமெடிக்கல் கோர்சஸில் BPT அண்ட் BOTக்கு மட்டும்தான் நீட்டு, மற்ற எந்த கோர்சஸ்க்கும் நீட்டு தேவையில்லைன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இன்னொரு நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க இந்த ஸ்க்ராலிங்கில். அதில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மார்ச் 2ஆம் தேதி வந்து அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதாவது BPT அண்ட் BOTக்கு நீட் அவசியம் இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு வந்து காரணம் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தான். நம்ம அண்ணன் தான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, லாஜிஸ்டிக் இஷ்யூஸ் நிறைய வரும், ஸோ அதனால் எங்களால் எக்ஸாமினேஷனை பீஸ்ஃபுல்லாக கண்டக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த இடத்துல பாருங்க, in this regard wide ref 2 and 3 the National Testing Agency and the Ministry of Health and Family Welfare had informed that NEET UG 2026 is at its advanced stage. அதாவது லாஸ்ட் மினிட்ல வந்து நீங்க BPT BOT படிக்கணும்னா நீட் வேணும்னு சொன்னா அது கடைசியில இம்ப்ளிமெண்டேஷன்ங்கிறது ப்ராப்பரா பண்ண முடியாது. அட்வான்ஸ் ஸ்டேஜ் நாங்கள் ஆல்ரெடி அப்ளிகேஷன் ப்ராசஸ் எல்லாம் ஆரம்பிச்சிட்டோம். அதனால இப்போ வந்து BPT BOTக்கு கொண்டு வர முடியாது. அப்படி கொண்டு வந்தா இட் மே லீட் டு அன்எக்ஸ்பெக்டட் இன்க்ரீஸ் இன் த நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல பாருங்க, அன்எக்ஸ்பெக்டட் இன்க்ரீஸ் இன் த நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் பொட்டன்ஷியலி கிரியேட்டிங் லாஜிஸ்டிக் இஷ்யூஸ் சேலஞ்சஸ் இன் த கண்டக்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது வருஷம் ஒரு 20 லட்சம் 25 லட்சம் மாணவர்கள் எழுதுறாங்கன்னா BPT BOT வந்துச்சுன்னா கூட ஒரு 4-5 லட்சம் பேர் கூட அதிகமாக எழுதலாம். அப்போ நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ்ங்கிறது ஜாஸ்தி ஆகும், சென்டர்ஸ் அதிகமாக போடணும். இந்த மாதிரி பல்வேறு நடைமுறை சிக்கல்கள் இந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதை மனசில் வச்சுட்டு என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, BPT BOT அதாவது பிசியோதெரப்பி அண்ட் ஆக்குபேஷனல் தெரப்பி மேண்டேட்டரி கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ சரிங்களா, will be deferred from the next academic year அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. However, the admission in these programs shall be in accordance with the basic eligibility criteria and other common criteria as notified earlier. இதுக்கு முன்னாடி சொன்னபடியே தான் உங்களுடைய 12th மார்க் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியில் நீங்கள் more than 50-60% மேலே நீங்கள் எடுத்துருக்கணும் as usual. அதில் எந்த மாற்றங்களும் கொண்டு வரல. ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, except the mandatory requirement of appearance in NEET UG examination அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. மற்ற எதையும் சேஞ்ச் பண்ணல. இந்த எக்ஸாமினேஷன் நீங்கள் அப்பியர் ஆகணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ எதெல்லாம் எடுத்துக்க போகிறாங்க அப்படின்னா, வித் மினிமம் 50% மார்க்ஸ் 50% மார்க் கேண்டிடேட் மஸ்ட் ஹாவ் பாஸ்ட் சீனியர் செகண்டரி +2 ஆர் ஈக்குவலன்ட் வித் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி பாட்னி ஆர் ஜுவாலஜி வித் 50% அக்ரிகேட் வித் இங்கிலீஷும் நம்ம படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணியிருக்கிறாங்க. மற்ற இதெல்லாம் காமன் தான். சரிங்களா? ஸோ அப்போ இந்த ஆண்டு BPT BOT நீங்கள் படிக்க போறீங்க அப்படின்னா நமக்கு வந்து நீட்டுங்கிறது அவசியம் இல்லை அப்படிங்கிறது அஃபீஷியல் டேட் நோட்டிஃபிகேஷன் மார்ச் 2ஆம் தேதி. இந்த PDF நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லையும் ஷேர் பண்ணுறேன்.
அஃபீஷியல் வெப்சைட்லேயுமே இந்த பிடிஎஃப்ங்கிறது அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல பிபிடி அண்ட் பிஓடி த்ரூ நீட் டிஃபர்ட் டு த அகாடமிக் இயர் 2027-28 கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இந்த பிடிஎஃப் தான் நான் ஓப்பன் பண்ணேன். சரிங்களா, ஸோ இந்த பிடிஎஃப் வந்து நான் குரூப்லேயும் ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நீட்டுக்கு நான் எம்பிபிஎஸ் தான் படிக்க போகிறேன், அதாவது பிடிஎஸ் தான் படிக்க போகிறேன், ஆயுஷ் கோர்சஸ் தான் படிக்க போகிறேன் அப்படின்னா கட்டாயம் நம்ம நீட் எழுதி தான் ஆகணும். அதில் எந்த மாற்றங்களும் இல்லை. ஃபிசியோதெரப்பிக்கும் ஆக்குபேஷனல் தெரப்பிக்கும் ஒரு சின்ன விதிவிலக்கு அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. இருக்குன்னு சொன்னாங்க, இப்போ இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. நீட் எக்ஸாமுக்கு இன்னும் ரொம்ப கம்மியான நாட்கள் தான் இருக்குது. நல்லா படிங்க, இருக்கிற டைமை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் அவங்க விரும்பின மருத்துவக் கல்லூரிகளில் இடங்கள் கிடைக்கணும், வருகிற நீட் தேர்வில் உங்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு ஆப்ரேட் பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.